எடுத்தீங்கனாலே உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் 20 to 30% குறையும். அடுத்தது எப்படி செலவு குறைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேபிட்ஸ் எந்தெந்த ஹேபிட்ஸை நீங்கள் மாற்றிக்கலான்னு பாருங்களேன். 2-3 விஷயங்கள் நான் சொல்கிறேன். என் நண்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஸ்மோக்கர். அவர் மூளை வேலை செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பிஸ்னஸில் இருக்கார். அவர் அதிகமான தம்மு, அதிகமான தண்ணி, சரியா? இது ரெண்டும் கணக்கு போடும்போது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொன்னேன். எப்போ பார்த்தாலும் வந்து காசுக்காக வந்து நிற்கும்போது நான் சொன்னேன், நீ வந்து டென்ஷனில் பணம் கிடைச்சாலும் டென்ஷன் ஆகிற, பணம் கிடைக்கலனாலும் டென்ஷன் ஆகிற, ஏன் அந்த மாதிரி நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து கணக்கு பண்ணியிருக்கார். டோட்டலாக 1 இயருக்கு அவர் சிகரெட்டுக்காக மட்டும் எவ்வளோ செலவு பண்ணார், தண்ணிக்காக எவ்வளோ செலவு பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா நியர்லி 50,000 rupees வந்து வெறும் தம்முக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, அவர் வந்து கம்பைண்டாக போகிறது, எல்லோரும் வாங்குறது, இந்த மாதிரி கணக்கு பண்ணுறது. தண்ணி அடித்த காசு மட்டும் மினிமம் 1,25,000. யோசிச்சு பாருங்களேன். 1,25,000 + 50,000 ஏறக்குறைய 1,25,000